அழைப்பை ஏற்று நமது பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு மட்டுமல்ல மயிலாடும்பாறைக்கு 2 முறை வருகை தந்துள்ளார். மயிலாடும்பாறை அகழ்வாய்வில் குடியிருக்கின்ற போவோம். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் போய் ஒரு பாறை கீரையில கண்டுபிடிச்சோம். அது ஒரு காடு மாதிரி பகுதி. சரி, நாங்கள் சாப்பிட்றது இவ்வளோ நேரத்துக்கு எதுவும் இருக்காதுன்ட்டு அவர் சாப்பாடு பார்சலோடு வந்து எங்களை பார்த்தாரு. அப்புறம் வந்து பிப்ரவரி 24 கனிமொழி அம்மா வந்து இங்கே வந்திருக்காங்க. அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற குழு அறிக்கை தேர்தல் அறிக்கை தயாரிக்க. அப்போ அண்ணன்கிட்ட சொன்னோம், நாராயணமூர்த்தியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தகவல் சொன்னோம். ஆனால் இந்த சென்னானூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட தொழில் லட்சங்கள் இருக்கு, அங்கே நீங்கள் எதனா ஏற்பாடு பண்ணி செய்யுங்கன்னா உடனே கனிமொழி அம்மாவுக்கு லெட்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸில் என்ன பேசினாருன்னு தெரியல. 9ஆம் தேதி லெட்டர் கொடுக்குறோம். பிப்ரவரி 2ஆம் தேதி கொடுக்குறோம் லெட்டர். 2ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ 20ஆம் தேதி சிஎம் வந்து சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன, சென்னானூர் அகழ்வாய்வு நடத்தப்படும். எவ்வளவு ஸ்பீடு பாருங்க. ஒரே மாசத்துல கொடுக்குறோம், அதே மாசத்துல வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இப்போ வந்து அதனுடைய வரப்போற ரிசல்ட் வந்து தமிழகம்ல இந்தியாவே திரும்பி பார்ப்போம். அப்பேற்பட்ட ரிசல்ட் அதுல கிடைச்சிருக்கு. முறைப்படி அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எங்களுக்கு உதவி செய்த எங்களது பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகழ்வாய்வினுடைய கருத்தரங்கிற்கு என்னை அழைத்தமைக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துவையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆகி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ் செல்வன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களே, சிறந்த கண்டுபிடிப்புக்காக பாராட்டுகிறோ விஓ மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களே, தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரி மாவட்ட அகழ்வாய்வுக்கு வித்திட்ட தமிழ் செல்வன் ஐயா அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட அகழ்வாய்வுகளுடைய செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் சரவணகுமார் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே மற்றும் நமது மாவட்ட தொல்லியல் எச்சங்கள் கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, அருங்காட்சி காப்பாட்சி சிவகுமார் அவர்களே மற்றும் என்னுடன் வந்திருக்கின்ற நகரமன்ற தலைவர் அம்மா பல்கா நவாப் அம்மா அவர்களே, நகர செயலாளர் அஸ்ரார் ரஹ்மான் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் நவாப் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கோயில்சாமி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற இந்த அகழ்வாய்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற அகழ்வாய்வு பற்று கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், அதே போன்று இங்கிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், அதே போன்று இங்கு இருக்கின்ற நம்முடைய கிருஷ்ணகிரி நகரத்தை சேர்ந்த மற்றும் இந்த ஏபிஓ சார், சிஓ சார் மற்றும் இங்கே இருக்கின்ற ஏனைய பெரியவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நான் இங்க வந்து 2021 தான் என்னை வந்து இருக்கு மயிலாடும்பாறைக்கு என்னை அழைச்சிட்டு போனபோது தினமணி நம்முடைய ரவி சார் தான் என்னை கூட்டிட்டு போனார். அவரும் பழனிவேல் சார் நிறுவனங்கள் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்னோட நாராயணசாமி அண்ணனும் வந்திருந்தாங்க. இந்த அகழ்வாய்வு வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது, இவங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு அதுக்கு முன்னே எனக்கு தெரியாது, நான் உண்மையை தான் சொல்லணும். எனக்கு அதுக்கு முன்னே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு குப்பூர்ல என்னுடைய நிலத்து பக்கத்திலேயே வந்து ஒரு அகழ்வாய்வு நடந்தது. அது சென்னையிலிருந்து தொல்லியல் துறையிலிருந்து வந்து அங்கே வந்து சில இருப்பு, அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கல் மற்ற இதுகளெல்லாம் தொழிலாளர்களை கண்டுபிடிக்கப்பட்டதா. நாங்கள் அன்னைக்கெல்லாம் எங்கள் இந்த நிலத்துல தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்களோட இருந்து நானும் அதை கலந்துக்கிட்டோம்.
அனுபவம் எனக்கு இருந்தது. அதற்கு பின்னாடி மயிலாடுதுறைக்கு தான் நான் போயிருந்தேன். அப்ப போகும்போது இந்தியாவுடைய துணை கண்டத்திற்கே ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அங்கிருந்து அகழ்வாய்வாளர்கள் வல்லுநர்கள் சொன்னாங்க, ஐயா இப்ப அது மாதிரி ஒரு இரும்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இது கிடைச்சிருக்குது, இது வந்து நம்ம வந்து புளோரிடா அந்த அமெரிக்காவுக்கு நாம் வந்து அனுப்ப போறோம், அதை வந்து எவ்வளவு நாள் முந்தைய இதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஒரு கண்டிப்பா நமக்கு ஒரு நம்மளுடைய மூதியர்களுடைய இரும்பினுடைய உபயோகத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே போன்று நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து அறிவிக்கும் போது எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டார். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு முடிவை அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கடந்த ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை என்ற இடத்தில் ஈமை சின்னங்கள் மற்றும் வாழ்விட பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பாறை ஓவியங்கள், புதிய கற்கால கருவிகள் என அரிய வகை தொல்லியல் அடையாளங்களை கொண்ட மயிலாடும்பாறையின் வாழ்விட பகுதியில் 104 சென்டிமீட்டர் மற்றும் 130 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த பகுப்பாய்வின் AMS கால கணக்கீடு முடிவுகள் தற்போது பெறப்பட்டுள்ளன. அவற்றின் சராசரி மைய அளவீட்டு காலம் முறையே கிமு 1015 மற்றும் கிமு 2172 என்று கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித இனம் இரும்பின் பயனை உணரத் தொடங்கிய பின்புதான் அடர்ந்த வளங்களை அழித்து வேளாண்மை செய்திடும் போக்கு உருவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சமூகம் தொடங்கிய காலம் குறித்தான கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை இன்று கிடைத்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் இரும்பு கால பண்பாடு நிலவிய கங்கை சமவெளி, கர்நாடகம் உள்ளிட்ட 28 இடங்களில் இதுவரை AMS கால கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தற்போது கிடைத்துள்ள மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகளான 4200 ஆண்டுகளுக்கு என்பதே காலத்தால் முந்தியது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கத்தக்க செய்தியாகும். அதேபோன்று கருப்பு சிவப்பு பானை வகைகள் 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதுவும் புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது. இந்த இரும்பு காலம் குறித்த முக்கியமான கண்டுபிடிப்பை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் சக்கரவர்த்தி, பூனே டக்கான் கல்லூரியின் முன்னாள் இயக்குனர் பத்மஸ்ரீ பேராசிரியர் பந்தையா, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் ராகேஷ் திவாரி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் விபா திரிபாதி, கர்நாடக பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி செட்டார் ஆகிய தலைசிறந்த வல்லுநர்கள் பாராட்டியுள்ளார்கள். நான் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டதைப் போல இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்படும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நிலவுவத நமது அரசின் தலையாய கடமை என்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகள் இன்று நிலைநிறுத்தியுள்ளது நமக்கெல்லாம் பெருமை. தமிழ் சமூகத்தின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியை உலகறிய செய்திட என்னாலும் உழைப்போம் என்று உறுதியளித்து நன்றி கூறி அமைகிறேன். நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு மயிலாடுதுறையில ஒரு இரும்பினுடைய இந்திய துணைக்கண்டத்திற்கு 4200 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கண்டுபிடிப்பை வந்து நம்ம ஒரு கிடைக்கிறதுங்கிறது நமக்காக ஒரு வழிமுறையை நம்ம கிடைச்சிருக்கிறோம். அந்த நாளுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற உறுதிப்படுத்துற நிகழ்வுங்கிறது வந்து நமக்கு ஒரு கிடைத்த பெரிய பெருமை தான் நான் சொல்லுவேன். அதை வந்து மிக மகிழ்ச்சியாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டுகளுக்கு முன்புதான் உத்தரப்பிரதேசம் போன்ற அகழ்வாய்வுல வந்து உறுதி செய்யப்பட்டது. நம்மளுடைய அகழ்வாய்வு மயிலாடுதுறையினுடைய அகழ்வாய்வுல தான் இந்தியா இரும்பினுடைய உபயோகம் வந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்பே நாம யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்தப்பட்டது.
இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தமிழன் ஒரு தலை சிறந்தவன், எல்லா விதத்திலையும் அந்த காலத்திலிருந்தே தன்னுடைய அறிவையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை படத்தையாக இருக்கின்றான் என்பதை உணர்த்தும் ஒரு பதமாக அமைந்திருக்கிறது. இங்க கனிமொழி அம்மா வந்த போது இங்க இருக்கிற நாராயணசாமி சார் எல்லாருமே கேட்டாங்க, செல்லூர்ல இது மாதிரி ஒரு அகழ்வாய்வு நடத்தணும்னு. அவருக்கும் நாங்கள் முதல்வருக்கும் நான் வச்சிருந்தேன், லெட்டர் தான் கொடுத்தேன். ஆனா தமிழக முதல்வர் அவர்கள் நம்மளுடைய முன்னோருடைய என்னென்ன அகழ்வாய்வு நடத்த முடியுமோ, எந்தெந்த பகுதியில் கண்டுபிடிக்க முடியுமோ அதற்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கும் விதத்துல 20 நாளுக்கான அந்த 20 நாள்ல அதை ஆர்டர் போட்டு சட்டமன்றத்துல அறிவித்தார். அதெல்லாம் நமக்கு மாவட்டத்திற்கு கிடைத்த நான் பெருமையா தான் நான் நினைக்கிறேன். அவர் நம்ம மாவட்டத்தின் மேலும் நம்ம தொல்லியல் துறையின் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை உணர்த்த வந்தார். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அதை உறுதிப்படுத்த வேண்டும். எந்தெந்த விதத்தில் நம்ம உறுதிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் ஒரு கலாச்சாரத்துடனும் நம்ம வாழ வேண்டும் என்பதை உறுதிப்பட செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர். அவருக்கு உறுதுணையாக இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆட்கள் போவாங்க. நான் நினைப்பேன், என்னடா எங்க வீட்டுல ஒரு நாள் கூட வெளியே விட மாட்டேன்றாங்க, இவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை ஏதாவது எல்லாம் சும்மா ஷூ போட்டுக்கிட்டு அந்த மலை ஏறேன் இந்த மலை ஏறேன் போடுறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலேயே அன்றைக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு வருகின்ற ஒவ்வொருடைய நம்மளுடைய மூத்தவர்களுடைய திறமைகளும் அவருடைய அந்த காலத்துல அவருடைய வெளிப்பாடு நம்ம காணும் போது உண்மையை பிரமிக்க வைக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தொழில்நுட்ப இங்க இருக்கின்றவர்கள் செய்கின்ற தொழில் வல்லுநர்களுடைய செயல்பாடுகளை நான் பாராட்ட விதமாகவும் வாலண்டியர்ஸா இருந்து ஆசிரியர்கள் இந்த செய்கின்றபடி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியபடி வரும் தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், எவ்வாறுலாம் சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு கல்லுல வடிவம் அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இரும்பு இருந்தால்தான் அதுல சித்திரம் அடைய முடியும் என்பதை உணரும் போதுதான் அந்த இரும்பு அந்த காலத்துல எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போதுதான் நம்மளுடைய திறமைகளையும் அவருடைய அறிவு திறனையும் நாம் எண்ணி பாராட்டப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டு நான் புக்கில் படித்தேன், வெளிநாட்டு வல்லுநர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, தொல்லியர்கள்லாம் இந்தியாவில் 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் இரும்பினுடைய தன்மையை அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா நிறைய இடத்துல கட்டுரை எழுதியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் சுக்கு நூறாக ஆக்கின்ற விதத்துல நாமளும் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே அதனுடைய தொழில்நுட்பத்தையும் இருமணி உபயோகத்தை யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது மயிலாடுதுறை கண்டெடுத்தமைக்கு நான் திரும்பவும் பாராட்டி கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் உங்களுக்கான எந்த விதத்துல உங்களுக்கு தேவை என்பதை தெரிவித்தீங்கன்னா தமிழக முதல்வர் அடுத்த மாதம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரதா இருக்காங்க. அந்த நேரத்துல கண்டிப்பா இங்க நீங்க ஒரு 10 பேர் யாரும் செலக்ஷன் பண்ணுங்க. அவர்களை நான் கண்டிப்பா ஒருவர் இடத்துல நம்ம கலந்தாய்வு பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டிப்பா உங்களுக்கு பெற்று தருவேன் என்பதையும் இந்த இடத்துல உறுதிப்பட சொல்லிக்கிறேன். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.